தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்கா நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். ட்ரம்ப் ஒரு 13 செகண்ட்ல 5 தடவை ஈரானுக்கு எதிராக வெற்றிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லியிருக்காரு. பொதுவாக வெற்றியடைந்தவர்கள் தான் வெற்றியடைந்தோம் என்று சொல்வதே கிடையாது. அப்போ இது யாருக்கான வெற்றி அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லாமலே உலக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீ அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அடிச்சாச்சு அவனை நாங்கள் நிறுத்துறோம். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அவன் ஒத்துக்கணுமே. ஆமாம், அவன் ஒத்துக்கவே இல்லையே, போர் நிறுத்தத்துக்கு அவன் வரலையே சார், அதெல்லாம் வர முடியாது, இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா தான் வருவேன்னு நான் சொன்னேன்னா உங்களோட நான் கொஞ்சம் சுப்பீரியராக இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன கேட்குறேன், அடி வாங்கினவன் தோற்று போனவன் நிபந்தனை போடுவானா? அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நாளிலே பேசணும் இது போர் முடிவடையாது அப்படின்னு. ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னார், இல்லை இன்னும் 48 மணி நேரத்தில் நான் நினைத்தால் நிறுத்தி விடுவேன் போகிறேன் அப்படின்னாரு. இப்போ அவர் நினைத்தாலும் நிறுத்த முடியாத இடத்துல தான் போர் இருக்குது. ஈரானுடைய அந்த கடலில் தொடர்ந்து கப்பல்கள் தாக்கப்பட்டு வருது. இப்போ யுத்தம் நிலத்தை விட்டுட்டு கடலுக்கு வந்துருச்சு. அயதுல்லா அலி கமேனியுடைய மனைவி, அதாவது முஜ்தபா அலி கமேனியுடைய அம்மாவும் இறந்திருக்காங்க அந்த தாக்குதலில். இந்த முஜ்தபா அலி கமேனியுடைய மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க, அவருடைய சகோதரி கொல்லப்பட்டிருக்காங்க, இவருடைய மகன் கொல்லப்பட்டிருக்காரு. இத்தனை பேரை ஒரே சமயத்தில் ஒருத்தர் இழந்தா அவன் ஒன்றும் பயங்கர கோவக்காரனா மாறுவான். இத்தனை இழந்து விட்டு அவரை கொண்டு இன்னைக்கு தலைவராக்கியிருக்காங்கன்னா அவர் எத்தனை கடுங்கோபத்தில் இருக்கலாம். அப்போ எந்த எல்லைக்கும் போக முடியல. ஹார்மோஸ் மூடிவிட்டால் கிட்டத்தட்ட 70% நமக்கு எண்ணெய் வரத்து அடிபட்டு போகும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். 1 மாதத்துக்குள்ள போர் முடிய வாய்ப்பு இருக்கா சார்? பெட்ரோலாவது நமக்கு 1 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கு, பயப்பட தேவையில்லை. ஆனால் கேஸை நம்ம இங்கே பாதுகாத்து வைக்க முடியாது. அது இன்னுமே ஒரு 10 நாள் தாண்டிச்சுன்னா ரொம்ப கடினம் தான். ட்ரம்புடைய உத்தரவு அங்கிருந்து 17 கோடி கச்சா எண்ணெய் உடைக்கப்பட்டு இன்னைக்கு எடுத்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அமெரிக்காலையும் எண்ணெய் தட்டுப்பாடு. இப்போ நீங்கள் கேட்கலாம், வெனின்சுலான்னு ஒரு நாட்டை பிடிச்சாங்களே, அதில் தான் உலகத்திலே அதிகமான எண்ணெய் வளம். அஃப்கோர்ஸ் வெனின்சுவேலால அந்த ஆற்றுப்படுகையில் கச்சா எண்ணெய் இருக்கு. ஆனால் அது எடுக்கக்கூடிய ப்ராசஸ் முடிவதற்கு இன்னும் 5 வருடம் ஆகுன்றாங்க. அமெரிக்கா இப்போ முட்டுச்சந்தில் நிற்கிறாங்க போல இருக்கே. இல்லை, முட்டுச்சந்தை விட மோசமாக நிற்கிறாங்க. இப்போ புட்டினுடைய கையில் இருக்கு போர் நிறுத்தம் ஈரானை சரி பண்ண முடியுமா? புட்டின் தெளிவாக சொல்லிட்டாரு, தலையிட முடியாது. ஏனென்றால் புட்டினும் சீனாவுடைய அதிபரும் ஈரானில் பேஸ் அமைக்கிறது ரொம்ப நாளாக திட்டம் போட்டு இருந்தாங்க. வளைகுடா நாடுகளை இனிமேல் அவர்கள் அதிகார பயிர் எடுத்துட்டு கொண்டு அமெரிக்கா அப்படி தூக்கிட்டு எண்ணெய் ஃபுல்லாக தங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு. அப்படி வந்து விட்டால் அடுத்த சூப்பர் பவர் சீனாவும் ரஷ்யாவும் தான். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அமர்ந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. தொடர்ச்சியாக ஈரான் போர் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். ஒரு 13 செகண்ட்ல 5 தடவை ஈரானுக்கு எதிராக வெற்றிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கடுமையாக ஈரான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதிலடிகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடர், நாங்கள் ஹார்மோஸை நிரந்தரமாக மூட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கலைபரமாக போய்கிட்டு இருக்கு. நாம் கிராஸ் பண்ணுற எல்லா பெட்ரோல் பங்க்லையும் அந்தளவுக்கு கூட்டம், மக்கள் ஒரு வித பதற்றத்தில் இருக்காங்க, பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை. அங்கே நடந்த போர் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்கா இந்த போரில் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேஷன் என்ன சார் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் சொன்னீங்க 13 வினாடிக்குள் 5 தடவை வெற்றின்னு. சினிமாவில் வடிவேல் சொன்ன மாதிரி தான், வெற்றி. பொதுவாக வெற்றியடைந்தவர்கள் தான் வெற்றியடைந்தோம் என்று சொல்வதே கிடையாது. இப்போ நீங்கள் வெற்றி பெற்றா நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியுமா? ஆமாம், சொல்லாமலே தெரிஞ்சிடும். இது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு தான். ட்ரம்ப் எதிர்பார்க்காத பல்வேறு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது யாருக்கான வெற்றி அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லாமலே உலக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போது இந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் அப்படின்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இந்த போர் நடந்த 2ஆம் நாளில் பேசணும், அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நாளிலே பேசணும் இது போர் முடிவடையாது அப்படின்னு.
ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னார் இல்லை இன்னும் 48 மணி நேரத்தில் நான் நினைத்தால் நிறுத்தி விடுவேன் போகிறேன் அப்படின்னாரு. இப்போ அவர் நினைத்தாலும் நிறுத்த முடியாத இடத்துல தான் போர் இருக்குது. இப்போது கச்சா எண்ணெயுடைய நிலைமை நீங்கள் சொன்னீங்க, இந்த புதிய தலைவர் முஜ்தபா அலி காமேனி நாங்கள் அந்த ஹார்மோஸை நிரந்தரமாக மூடிவிடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிருக்கு. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு சூழல்? இது வந்து இட்ஸ் அ வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசஸ், அப்படி ஒரு டிப் ஆஃப் த ஐஸ் மாதிரி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நிலவரம் என்ன? இப்போது ஈரானுடைய அந்த கடலில் தொடர்ந்து கப்பல்கள் தாக்கப்பட்டு வருது. இப்போ வந்து யுத்தம் வந்து நிலத்தை விட்டுட்டு கடலுக்கு வந்துருச்சு. பல்வேறு கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுடைய கப்பலை தாக்கியிருக்காங்க நான் சொல்கிறேன், எல்லா கப்பல்களும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதே ட்ரம்ப் வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி சொன்னார், எங்களுடைய கப்பல்கள் வந்தால் தாக்கினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம், எங்களுடைய எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பாக எங்களுடைய கப்பல் படை சார்ந்த கப்பல்கள் வரும். ஏன் இப்போ ஒரு கப்பல் கூட வரல? ஒரு கப்பலே காணுமே. நிரந்தரமாக ஹார்மோஸை மூடிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு முக்கியமானது. அதுவும் இல்லாமல் ஹார்மோஸ் வந்து திறந்து தான் இருக்குது, பயன்படுத்திக்கலான்னு வேற வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்கிறாருன்னு கூட தெரியாது. பயன்படுத்துங்க. அவர் வந்து பார்த்தாரா அங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு சரியான தகவல் சொல்லப்படுது. கற்பனையில் இருக்கார் ட்ரம்ப். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹசாலியேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி கற்பனையில் வாழ்கின்ற நபர்கள்னு ஒன்று. இல்லைனா வந்து இந்த சர்வாதிகாரிகளுக்கான இயல்பான குணம் வந்து நான் அடிச்சிட்டேன், உதைச்சிட்டேன், நான் அவரை காலி பண்ணிட்டேன், இது ஒரு வகையான மனநோய் தான். ஓகே, இது நம்ம பெரிய வார்த்தையை பேசுகிறோம், ஆனால் இது உண்மை நிலவரம் ஒரு சாமானிய மக்களுக்கே தெரியும் போது ஒரு ஜனாதிபதி இப்படி சொல்ல தேவையில்லை. இப்போது 2 கப்பல்கள் இந்திய கப்பல்கள் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. ஹார்மோஸை தாண்டி 2 கப்பல்கள் வந்துடுச்சு. இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய டிப்ளமேட்டிக்கான ஒரு மூவ், ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து தவறுங்கிறது செய்தியும் வருது. இன்றைக்கி இந்திய அரசாங்கமே அப்படிலாம் நம்ம வந்து நமக்காக அவங்க திறந்து விடலை அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்தும் விதமாக அந்த 2 கப்பல்கள் சூயஸ் மேக்ஸ் அப்படின்னு ஒரு கப்பல், இது வந்து லைபீரியா கப்பல். பொதுவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாட்டு கப்பல்கள் வந்து இந்த கச்சா எண்ணெய் கொண்டு வருவாங்க, நமக்கான தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது தினம் கிட்டத்தட்ட 58 லட்சம் பேரல் எண்ணெய் இந்தியாவுக்கு தேவை. இப்போ நம்ம 140 கோடி பேர் இருக்கோன்னா ஒரு தோராயமாக வந்து இன்றைக்கி பெட்ரோல் பங்கு மட்டும் இந்தியாவில் 1 லட்சம் பெட்ரோல் பங்கு இருக்குது. தோராயமாக 1 லட்சம் பெட்ரோல் பங்கில் ஒவ்வொரு பெட்ரோல் பங்குலையும் தோராயமாக 10,000 to 15,000 வாகன ஓட்டிகள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு கணக்கு தான். அப்போ ஒவ்வொரு பெட்ரோல் பங்கும் தினமோ இல்லை வாரமோ 15,000 பேர் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த 1 லட்சம் பெட்ரோல் பங்கில் நமக்கு தோராயமாக 58 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் தேவை. இப்போது நேற்று 2 கப்பல்களில் ஒரு கப்பல் வந்து சேர்ந்துருச்சு, மும்பைக்கு வந்துருச்சு. அந்த கப்பல் பேர் தான் ஹெசன்லாங் சூயஸ் மேக்ஸ்ன்றாங்க. இது வந்து லைபீரியா கப்பல். இந்த கப்பலுடைய கேப்டன் இந்தியா ஒருத்தர், பஞ்சாப் அவர். அதில் இந்தியர்களும் வேலை பார்க்குறாங்க, பாகிஸ்தானி, பங்களாதேசி, பொதுவாக கப்பலில் வந்து எல்லா நாட்டுக்காரும் இருப்பாங்க. இப்போ இந்த கப்பல் வந்துருச்சு, நம்ம எல்லாரும் எப்படி செய்தி பரவுச்சுன்னா இந்திய கப்பல் வந்துருச்சு, நமக்கு மட்டும் ஒரு பெரிய கிடச்சிருச்சு. அந்த கப்பல் கேப்டன் நேற்று சொன்ன செய்தி முக்கியமானது. நாங்கள் ஹார்மோஸை கடக்கும் பொழுது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம், லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம், ரேடாரில் சிக்காத அளவிற்கு எங்களுக்கு எல்லாத்தையுமே எங்களுடைய சென்சார்லேருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூவ் பண்ணி ரிஸ்க் எடுத்து தான் வந்தோம். அது வந்து ரொம்ப ஆபத்தான பயணம் தான், அதை கடந்து வந்துட்டோம். இன்னொரு கப்பலும் அப்படி தான் கடந்து வந்தது. அப்பொழுது வந்து ஹார்மோஸ் முழுமையாக மூடப்படலை. ஓகே, ஆனால் நாங்கள் வந்துட்டோம். இந்திய கொடி, சொல்லப்போனால் இந்திய கொடியோடு தான் வந்திருக்கோம். அது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று. அப்போ அந்த 2 கப்பலும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்த கச்சா எண்ணெய் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 3 லட்சம் மெட்ரிக் டன், தோராயமாக வந்து ஒரு 27 லட்சம் பேரல். நமக்கு தேவை என்ன? ஒரு நாளைக்கு 58 லட்சம் பேரல் எண்ணெய் தேவை. இந்த 2 கப்பலும் 27 லட்சம். அப்போ ஒரு 12 மணி நேரம் பயன்பாட்டுக்கு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அரசாங்கம்
பயப்பட வேண்டாம், நம்ம பேனிக் ஆக வேண்டாம். நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து வியூவர்ஸை பேனிக் ஆக்குறது இல்லை. நமக்கு ஸ்டாக் இருக்குது. பொதுவாக நம்ம இந்தியாவில் 10 கோடி பேரல் எண்ணெய் எப்பொழுதுமே ஸ்டாக் இருக்கும். தோராயமாக எப்போ பூமிக்கடியில் சேமிச்சு நம்ம வச்சுருப்போம். அதுதான் வச்சுக்க முடியும். அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்கும். ஆனால் தினம் தினம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இப்போ வந்து மேற்காசிய நாடுகள்லேருந்து நிறையா வாங்கிட்டு இருக்கோம். இப்போ பிரச்சனை பல்வேறு இடங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அரசு சொன்னாங்க இனி பயப்பட வேண்டாம்னு. அஃப்கோர்ஸ் பயப்பட வேண்டாம். ஆனால் நம்முடைய 80 விழுக்காடு எண்ணெய் எங்கேருந்து வந்தது? மேற்காசிய நாடுகள்லேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ரஷ்ய எண்ணெய் கூட எங்கேருந்து வந்தது? ஹார்மோஸ் வழியாக தான் வந்தாகணும். உங்களுக்கு ரஷ்யாவிலேருந்து நேரடியாக வர முடியாது, ஹார்மோஸ் வழியாக தான் வரணும். அப்போ அதை தாண்டி ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு தான் ஹார்மோஸ் இல்லாமல் வேறு பக்கத்துலேருந்து நம்ம தருவிச்சிட்டு இருப்போம். இப்போது ஹார்மோஸ் மூடிவிட்டால் கிட்டத்தட்ட 70% நமக்கு எண்ணெய் வரத்து அடிபட்டு போகும். தாக்கு பிடிக்கிறது 20 நாள், கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் 1 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். இந்த 1 மாத காலத்துக்குள் ஒரு முடிவு ஏற்பட்டால் தான் சரியாகும். 1 மாதத்துக்குள்ளே போர் முடிய வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இன்னைக்கே வந்து சென்னையில் பெரும்பான்மையான ஹோட்டல்ஸை மூடிட்டாங்க, டீ கடைகளை மூடிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நிலவரம் போயிட்டு இருக்கு. இன்னும் போர் நீடித்தா ஒரு கோவிட் காலத்துல நாம வந்து எப்படி இருந்தோமோ அந்த நிலையை நோக்கி தான் நாம போவோம் அப்படிங்கிற சிக்னல்ஸ் இப்பவே தெரியுது சார். கோவிட் காலத்துல இந்த எண்ணெய் பிரச்சனை இருந்ததா? இல்ல. கோவிட் காலத்துல பெட்ரோல் போடுறதுக்கு பிரச்சனை இருந்ததா? இல்ல. கோவிட் காலத்துல சிலிண்டருக்கு பிரச்சனை இருந்ததா? இல்லையே. வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துருந்தோமே. காய்கறி பிரச்சனைகள் இருந்தது, போய் வாங்கினோம், ஏதோ அரிசியை வச்சு சமாளிக்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் பெட்ரோலும் கேஸும் இல்லைன்னா எப்படி சமாளிப்பீங்க? விறகடுப்பில் வச்சு தான் பண்ணணும். பெருவாரியான 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இன்றைக்கி விறகடுப்புக்கு போயிட்டாங்க. கிராமத்தில் பிரச்சனை இல்லைங்க. கிராமத்தில் அடிப்படையில் விறகடுப்பு வச்சு பழக்கம் இருக்குது. சிட்டியில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. இன்றைக்கும் பாருங்கள், பெருவாரியான யூனிவர்சிட்டிஸ் லீவ் விட்டாங்க. இன்றைக்கி எந்த யூனிவர்சிட்டியும் காலேஜஸும் கிடையாது. மருத்துவக் கல்லூரி யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் ஏன் விட்டுட்டாங்க? ஹாஸ்டலில் அவங்களுக்கு சிலிண்டர் கேஸ் கிடையாது, போக்குவரத்துக்கு பேருந்துக்கு டீசல் வேணும். அதுக்கு வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க? இந்த சிச்சுவேஷன் வருதுன்னு தெரியுது. ஒன்று. இப்போ இரண்டாவது, பெட்ரோலாவது நமக்கு 1 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது, பயப்பட தேவையில்லை. அந்த 1 மாதத்துக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்குறீங்க. அதுக்கான வேலையை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கேஸை நம்ம வந்து இங்கே பாதுகாத்து வைக்க முடியாது. ஆமாம். எதில் பாதுகாப்பீங்க? நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. அது வர வர கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அது உங்களுக்கு தினமும் கப்பல் வரணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி போச்சுன்னா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வருது. அது இன்னுமே ஒரு 10 நாள் தாண்டிச்சுன்னா ரொம்ப கடினம் தான். அதனால தான் இன்றைக்கி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் போகிறாங்க, விறகடுப்புக்கு போகிறாங்க, பல்வேறு இது. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் மின்சாரம் தயாரிப்புக்கே கேஸ் வேணுன்றாங்க. ஆமாம். அப்போ அது ப்ராப்ளம் வரும். நம்ம பயப்படலை, தில்லாக இருக்கோம், தைரியமாக இருக்கோம்லாம் சரிதான். ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்ந்துடலாம், பிரெட்டையும் பண்ணையும் சாப்பிட்டாது வாழ்ந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிரெட்டையும் பண்ணையும் செய்யறதுக்கே கூட கேஸ் வேணும்ல சார். அதான் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துடலான்னு வைங்க. ஆனால் ரொம்ப கடினம் தானே, கடினமான சூழல். இப்போது அமெரிக்காவுக்கு இது பாதிப்பு இல்லையானா அமெரிக்காவுக்கும் பாதிப்பு தான். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் நம்ம வந்து ஒரு 10 கோடி பேரல் எண்ணெயை பாதுகாக்கிற கெப்பாசிட்டி நம்ம வச்சுருக்கோம். அமெரிக்காவில் 40 கோடி பேரல் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே. அவங்களுடைய சிஸ்டத்தில் 40 கோடி பேரல் எண்ணெய் ஒரு எஃப்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை உடைக்கவே மாட்டாங்க, எப்பவுமே இருக்கும், ஸ்டாக்ல இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு அன்சர்டனிட்டியான சிச்சுவேஷன் இல்லை வந்து ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல எடுப்பாங்க. அதான் இது வரைக்கும் அது கடந்த பல வருடங்களில் அது வந்து பெருசாக உடைக்கப்படலை. எடுத்தாலும் திருப்பி வச்சுருவாங்க. ஓகே. இப்போ நேற்று ட்ரம்புடைய உத்தரவு அங்கிருந்து 17 கோடி கச்சா எண்ணெய் உடைக்கப்பட்டு இன்றைக்கி எடுத்திருக்கு. ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? அமெரிக்காலையும் எண்ணெய் தட்டுப்பாடு. இப்போ நீங்கள் கேட்கலாம், வெனின்சுலான்னு ஒரு நாட்டை பிடிச்சாங்களே, அதில் தான் உலகத்திலே அதிகமான எண்ணெய் வளம். அஃப்கோர்ஸ் உலகத்தில் 25லேருந்து 30 விழுக்காடு எண்ணெய் வளம் வெனின்சுலாவில் இருக்குது. அது இன்றைக்கி அமெரிக்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. அதில் என்ன பிரச்சனைனா, அந்த ட்ரம்புக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன பிரச்சனைனா, அல்லது அவருக்கு தவறான தகவல் கொடுத்துட்டாங்களா, வெனின்சுவேலாவில் அந்த ஆற்றுப்படுகையில் கச்சா எண்ணெய் இருக்குது. ஆனால் அது எடுக்கக்கூடிய ப்ராசஸ் முடிவதற்கு இன்னும் 5 வருடம் ஆகுன்றாங்க. இது அதை பிடிச்சும் பிரயோஜனம் இல்லை.
இப்போ ஆரம்பிச்சு இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் ட்ரம்ப்போட டென்யூரே முடிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு வந்து வெனின்சுலா பிடிச்சது இமீடியட் ரிலீஃப் இல்லை, அது வந்து லாங் ரன்ல நமக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ள என்னென்ன மாற்றம் ஏற்படுதோ தெரியாது. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஹார்மோஸை முழுமையாக மூடிடுவாங்களா, ஹார்மோஸை முழுமையாக மூடிடுவாங்களா, அப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து அய்துல்லா அலி கமீனிக்கு அப்புறம் அவருடைய சக்சஸராக அவருடைய மகனே வந்திருக்காரு. ஏன் கொண்டு வந்திருக்காங்க? இதில் வந்து ஒரு பெரிய சென்டிமெண்ட் டச் இருக்குது. இப்போது ஈரானில் வந்து 80 பேர் கொண்ட கவுன்சில் இருக்குது, அதில் 8 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் இருக்குது. இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் தான் வரணும். ஆனால் இந்த உயர்மட்ட கவுன்சிலே இல்லாத 80 பேர் கொண்ட கவுன்சில் இருக்கார், இல்லாத ஒருத்தர் தான் முஜ்தபா அலி கமீனி. அவர் சுப்ரீம் லீடருடைய மகன் என்கிற அடிப்படையில் அவர் இருந்தார். அவர் ஏன் கொண்டு வந்திருக்காங்க? இன்றைக்கி வந்து அவரை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் ஈரான் இருக்கிறது. இப்போ ஈரான் மக்கள் கிளர்ச்சி பண்ணாங்க, பெரிய கிளர்ச்சி நடந்தது. ஆமாம், உள்நாட்டு கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சியை தூண்டிவிட்டதே அமெரிக்கான்னாங்க. அந்த கிளர்ச்சியால் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும், நாங்கள் உள்ளே வந்து எங்கள் அமெரிக்க ராணுவம் உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்சி மாற்றம். ஆனால் அய்துல்லா அலி கமீனி கொல்லப்பட்டதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை மாறிவிட்டது. நம்ம தலைவரை கொண்டுட்டாங்களே, அமெரிக்காவை கேட்கக்கூடாதுன்னு ஒன்று. இன்றைக்கி இதை ஈடுகட்டும் விதமாக இன்றைக்கி முஜ்தபா அலி கமீனியை கொண்டு வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு எமோஷனல் கனெக்டை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அய்துல்லா அலி கமீனி மட்டும் கொல்லப்படலை, அய்துல்லா அலி கமீனுடைய மனைவி, அதாவது முஜ்தபா அலி கமீனுடைய அம்மாவும் இறந்துருக்காங்க அந்த தாக்குதலில். இந்த முஜ்தபா அலி கமீனுடைய மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க, அவருடைய சகோதரி கொல்லப்பட்டிருக்காங்க, இவருடைய மகன் கொல்லப்பட்டிருக்கார். அப்போ ஒரு குடும்பத்தில் தந்தை, தாய், மனைவி, சகோதரி, மகன், இத்தனை இழப்புகளை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சந்திக்கிறாருன்னு வைங்களேன், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. இத்தனை பேரை ஒரே சமயத்தில் ஒருத்தர் இழந்தா அவன் ஒன்றும் பயங்கர கோவக்காரனாக மாறுவான், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சனாக மாறிடுவான். அவன் எல்லா ஆத்திரத்தையும் வச்சுட்டு பழிவாங்கிற உணவும் கூட வரலாம், உலகத்து மேலே வெறுப்பு வரலாம், யார் நம்மளை கொலை பண்ணாங்களோ அவங்கள எப்படி பழிவாங்கிறதுன்னு என்ன வரலாம், ரிவெஞ்ச் வரலாம். இது ஒரு சராசரியாக இருக்கிற மனுஷனுக்கு உள்ளது. இத்தனை இழந்து விட்டு அவரை கொண்டு வந்து இன்றைக்கி தலைவராக்கியிருக்காங்கன்னா அவர் எத்தனை கடுங்கோபத்தில் இருக்கலாம். அப்போ எந்த எல்லைக்கும் போக முடியும்ல. இப்போ நீங்கள் நேற்று அவர் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே 3 கண்டிஷன் போட்டிருக்காரு. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, ஈரானை அழித்து விட்டோம், இனிமேல் ஒன்றும் இல்லைங்க, அவன் பாவம். அப்போ பாவம்னா உள்ளே போய் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது தானே. நான் அழிச்சிட்டேன், நீ எல்லாம் பவர்லெஸ் ஆகிட்ட, நான் உள்ளே போய் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது தானே. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இவர் மூணு நிபந்தனை போடுறார். நிபந்தனை 1, வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க பேஸ் உடனடியாக காலி செய்யப்படணும். அமெரிக்க நிறுவனங்கள் இந்த வளைகுடா நாடுகள்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், பஹ்ரைன், அரபு அமீரகம், குவைத், இந்த நாடுகளில் இருக்கின்ற எல்லா அமெரிக்க இராணுவ வீரர்களும் வெளியேற்றப்படணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதுக்கு 30 நாள் டைம். இந்த டே ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே அப்படின்னு சொல்லிட்டார். இது வந்து பேச்சுவார்த்தைலாம் இல்லை, இன்னிலிருந்து 30 நாள். இப்போ 2 நாள் காலி ஆயிடுச்சு, இன்னும் 28 நாள் டைம் இருக்குது. இது ஒரு கண்டிஷன். இன்கேஸ் அது நடக்கவில்லை என்றால் நாங்கள் தாக்குதலை தொடர்ந்து நடத்துவோம் ஒன்று. 2வது ஒரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, 1979 ஈரான் மேலே பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்தாங்க. இந்த விதிக்கப்பட்டதன் காரணமாக ஈரானுக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள், உலக வங்கியோட தொடர்பு இல்லை, எந்த நாட்டோடவும் பெரிய வியாபாரம் பண்ண முடியல, உலக அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியல, பல்வேறு சிக்கல்கள். இப்போது இந்த பொருளாதார தடையை நீக்கவில்லை என்றால், அதுவும் இன்னும் 60 நாள் டைம், நீக்கவில்லை என்றால் நாங்கள் எங்கள் ஈரான் பகுதியில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அவருடைய பேஸ் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்து விடுவோம். ஓகே, எவ்வளோ பெரிய விஷயம். ஈரான் வந்து நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு, மக்கள் தான் 10 கோடி இருக்காங்க, பெரிய நாடு, பாலைவனங்களும் மலைக்குன்றுகளும், லேண்ட்ஸ்கேப்பிங் பார்த்திங்கன்னா பெரிய லேண்ட்ஸ்கேப். அப்போ நாங்கள் இடம் கொடுப்போம். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து
ரஷ்யாவோடும் சீனாவோடும் சீனாவோடும் நட்பா இருக்கும். நட்புல ஒப்பந்தங்களே போட்டிருக்கோம். இந்த ஒப்பந்தம் இருக்கு, இதை நாங்கள் அமுல்படுத்தி விடுவோம். ரெண்டாவது. மூன்றாவது முக்கியமானது, இப்போ நாங்கள் இந்த போர்களினால் கடந்த இத்தனை வருடங்களாக தோராயமாக ஒன்று $800 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஈரானுக்கு. இதில் $500 பில்லியன் அமெரிக்கா எங்களுக்கு ஈடாக கொடுக்கணும். ஓகே, வேணா அதுக்கு 10 வருஷம் டைம் கொடுக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கட்டும். இப்படி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அமெரிக்காவுடைய எல்லா இடங்களையும் தாக்குதல் நடத்துவோம். இரண்டாவதாக எங்களுடைய அணு ஆயுத சோதனையை வெளிப்படையாக நடத்துவோம். ஓகே, இதில் ஒளிமுறைலாம் கிடையாது. இதை நாங்கள் உடனே நடத்தி அமெரிக்காவுடைய வங்கிகளை தாக்குவோம், அமெரிக்காவுடைய ஐடி கம்பெனியை தாக்குவோம், அமெரிக்கா பேஸை தாக்குவோம். இந்த 3 நிபந்தனைகளும் நீங்கள் அமைதியாக கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயமா போகும். ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய கோபமான ஒரு பெரிய ஒரு விரக்திக்கு அப்புறம் எனக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை, என் குடும்பமே போச்சு அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி ஒரு நகர்ந்தது. அப்போ இது அமெரிக்கா ஏற்றுக்குமா? நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் ஏற்கனவே நான் வெற்றி பெற்றேன், வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இது ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனையாகத்தான் அமெரிக்கா பார்க்கும். 500 பில்லியன் கொடுப்பாங்களா, இல்லை அது வேணால் அமெரிக்காவுடைய நிறுவனங்களை இப்போ தற்காலிகமாக வளைகுடா நாடுகள்லேருந்து வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி பண்ணுவாங்க. இப்போ இப்படி இருந்தால் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஈரானுடைய இந்த நிலப்பரப்பில் சீனாவுடைய பேஸும் ரஷ்யாவுடைய பேஸும் அமையப் போகிறது. இதன் மூலமாக ஈரானை ஒட்டி ஒரு அந்த அதிகார பகிர்வு, அமெரிக்காவில் இருந்த அந்த அதிகாரம் இன்றைக்கி இந்த பக்கம் வரப்போகுதுன்னு தெரியுது. ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய அதிகாரத்தை இன்றைக்கி கையில் எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி சீனாவும் ரஷ்யாவும் வந்துருவாங்க. அதுக்கு ஈரான் இடம் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியுது. அப்போ வந்துருச்சுன்னா வளைகுடா நாடுகளுடைய கண்ட்ரோல் அமெரிக்காவை விட்டு கை நழுவுகிறது. ஓகேம்மா, இதை தான் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக 500 பில்லியன் கொடுக்க போகிறதில்ல, ஈரான் அமெரிக்கா எந்த இதுக்கும் ஒத்துக்க போகிறதில்ல. ஆனால் ஈரான் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஈரான் நிலப்பரப்பில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான பெரிய பேஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பல லட்சம் பேரை கொண்டாந்து உட்கார வச்சுருவானுங்க. எல்லா விதமான அமெரிக்காவுக்கு நேரடி சவால். ஈரான் அணு ஆயுதம் பயன்படுத்தினா தானே நீங்கள் ஈரானோட சண்டை போடுவீங்க. ரஷ்யாவும் சீனாவுமே இவங்க அணு ஆயுதத்தை ஈரான் பேஸில் வச்சு பயன்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன செய்யும்? இனி இது எங்கள் பாதுகாப்புக்கு, எங்கள் இஸ்ரேலிடமிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பதற்கு 2 பேருக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த நிபந்தனைகளை கேட்பீங்களா? இப்போ இடம் கொடுக்க போகிறீங்களா? இது மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக்கான, அதாவது அமெரிக்கா இப்போ முட்டுச்சந்தில் நிற்கிறாங்க போல இருக்கே. இல்லை, முட்டுச்சந்தை விட மோசமாக நிற்கிறாங்க. என்னென்னா அவர்களுக்கு ஒரு பக்கம் பண இழப்பு, ஃபினான்ஷியல் ரீதியாக நிறைய இழந்துட்டாங்க. இப்போ அவங்க கச்சா எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி அமெரிக்க மக்கள் கடுமையான கோபத்தில் போயிட்டாங்க, போராட்டம் போயிடுவாங்க. ஏன்னா இது அமெரிக்காவில் பெட்ரோல் மட்டும் பிரச்சனையாச்சுன்னா அமெரிக்க மக்கள் வீதிக்கு வந்துடுவாங்க. அவர்களுக்கு அமெரிக்காவில் பெட்ரோலும் கேஸும் பிரச்சனையானால் மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்காவில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த விஷயத்தை. இப்போ இது ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போ அதனால் இது ஒரு பக்கம் நெருக்கடி ட்ரம்புக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீ அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அடித்தாச்சு அவனை, நாங்கள் நிறுத்துகிறோம். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அவன் ஒத்துக்கணுமே. ஆமாம், அவன் ஒத்துக்கவே இல்லையே, போர் நிறுத்தத்துக்கு அவன் வரலையே சார். அவன் தெளிவாக நிபந்தனை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன கேட்குறேன், அடி வாங்கினவன் தோற்று போனவன் நிபந்தனை போடுவானா? போர் நிறுத்தத்துக்கு நீங்களே வரும்போது அடி வாங்க நான் சரிண்ணே பார்த்து முடிச்சுக்குங்க இப்படி தானே வருவான். ஆமாம், அதெல்லாம் வர முடியாது, இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா தான் வருவேன்னு நான் சொன்னேன்னா உங்களோட நான் கொஞ்சம் சுப்பீரியராக இருக்குன்னு அர்த்தம். அவன் அப்படி தான் இருக்கான். எப்படி நீங்கள் நிபந்தனை இது பண்ணுவீங்க? ரஷ்யாவோடு ஏன் ட்ரம்ப் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு? பார்த்து முடிச்சு விடுங்கய்யா, போதும், தாங்க முடியல, அவன் ஒரு மாதிரி துள்ளுறான். இப்போ புட்டினுடைய கையில் இருக்குது போர் நிறுத்தம், ஈரானை சரி பண்ண முடியுமான்னு புட்டின் தெளிவாக சொல்லிட்டாரு, தலையிட முடியாது. ஏனென்றால் புட்டினும் சீனாவுடைய அதிபரும் ஈரானில் பேஸ் அமைக்கிறது ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அது ஈரானுக்காக இல்லை, அவங்களுக்காக. வளைகுடா நாடுகளை இனிமேல் அவர்கள் அதிகார பயிர் எடுத்துகிட்டு கொண்டு அமெரிக்கா அப்படி தூக்கிட்டு எண்ணெய் ஃபுல்லாக தங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு. அப்படி வந்து விட்டால் அடுத்த சூப்பர் பவர் 2 நாடு தான், சீனாவும் ரஷ்யாவும் தான். அந்த இடத்துக்கு இன்றைக்கி நகர்ந்துருக்காங்க.
தன்னுடைய இடத்தை இன்னைக்கு ட்ரம்ப் காலத்தில் அந்த சூப்பர் பவர்ங்கிற இடத்தை இன்னைக்கு அமெரிக்கா விட்டு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க என்பதுதான் இப்போ உள்ள ஜியோ பாலிடிக்ஸ். அரபு நாடுகள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? குறிப்பாக மிகப்பெரிய தாக்குதல் அமெரிக்காவின் மீது நம்பகத்தன்மை இழந்து விட்டது அரபு நாடுகள். ஏங்க அரபு நாடுகளில் பேஸ் வச்சதே அமெரிக்கா சொன்ன கண்டிஷன் என்ன தெரியுமா? உனக்கு பாதுகாப்புக்கு தான் நான் வர்றேன், உனக்கு ஈரான் பிரச்சனை கொடுப்பான், நான் வந்துடுறேன், உனக்கு ஏதாவது அரச குடும்பத்துக்கு பிரச்சனை, அதுக்கு நான் வரேன், அது ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு மக்கள் புரட்சி வராமல் பார்த்துக்கிறேன். தங்களுடைய சுயநலத்துக்காக அமெரிக்காவுக்காக இடம் அப்படி கதவை திறந்து வச்சாங்க அரபு நாடுகள், தங்க சுயநலத்துக்கு தான். இன்றைக்கி அவங்களுக்கே அது ரொம்ப ஆப்பாக மாறிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? அமெரிக்காவை விட்டுட்டு ரஷ்யாட்டையும் சீனாட்டையும் அடைக்கலம் கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. ஓகே, இதில் ஒன்றும் அரபு நாடுகளுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. இன்னொன்று, அமெரிக்காவை நம்பினது வேஸ்ட்டு, நம்ம ஈரானையும் நம்பியிருக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு, தேவையில்லாமல் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அமெரிக்காவை நம்பினது தான் தவறு, அவன் வந்து இஸ்ரேலுக்கான ஆள் அப்படி என்பதை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுருக்காங்க. அதனால் இன்னைக்கு வளைவு நாடுகளில் அமெரிக்காவோட எந்த விஷயமும் செல்லுபடி ஆகாது. அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு இப்போ வந்து 4.7 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ட்ரம்புடைய எல்லா இதுவும் தோல்வி அடைந்திருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், கீழே விழுந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள் வந்து எல்லாமே ஆட்சி முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளோதான், ஒன்றும் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனை போய் இனி அடிச்சுக்கிட்டு அவனே செத்த பாம்பு பாவம் போயிட்டு போகிறான் அப்படின்னு இன்றைக்கி ஜகா வாங்குறாங்க. போர் நிறுத்தத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இனி அமெரிக்கா தங்களுடைய ஆட்களை அனுப்ப மாட்டாங்க. இனி இழப்புகளை அமெரிக்கா சந்தித்தால் அங்கே பிரச்சனை வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது. ஆனால் ஈரான் தயாராக இல்லை. அவர்கள் வந்து போர் நடக்கலைன்னா கூட ஹார்மோஸை நாங்கள் மூடிவிட்டோம், நான் 1 மாதத்துக்கு மூடுறேயா, நீங்கள் உலகம் தத்தளிக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? நீ கஷ்டப்படு, எங்களை அடிக்கும்போது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீல்ல, எல்லோரும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணல, 1 மாதம் நாங்கள் மூடிட்டோம், பேச்சுவார்த்தைக்கு வா, எல்லாரும் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்க வை, எங்களுக்கு இழப்பீடு கொடு. இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஈரான் வந்து கை ஓங்கி இருக்கிறது. இன்னைக்கு இனி போர் நடப்பது குறைஞ்சிரும். இனி வந்து போர் நடப்பது குறைஞ்சிரும். ஏற்கனவே டெல் அவீவெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. நெத்தன்யாஹூ எங்கே இருக்காருன்னே தெரியல. அவர் கொல்லப்பட்டாருன்னு கூட வதந்தி வந்தது, அது உண்மையாக நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் அதை சரி பண்ணுவதற்கான ஒரே ஆள் ஈரான் மட்டும்தான். ஈரான் நினைத்தா தான் சரி பண்ண முடியும். இன்றைக்கி அந்த குடுமையை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி அதை எப்படியாவது சரி பண்ண வேண்டிய இடத்துல உலக நாடுகள் தவிக்கிறாங்க. அது நீ ஹார்மோஸ் வழியாக நாங்கள் போயிடணும், போய் பாரு. ஃப்ரெஞ்சுடைய அதிபர் நேற்று கேட்டார், நாங்கள் எங்கள் கப்பலை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், எடுத்து பாருங்கள், இதை தான் சொன்னாங்க, அடிக்கலாம் சொல்லலை, எடுத்து பாருங்களேன், அனுப்பி பாருங்களேன். இப்போ என்ன அர்த்தம்? யார் கப்பலையும் விட மாட்டோம், எவன் வந்தாலும் அடிப்போம். நட்பு நாடோ நட்பு இல்லாத நாடோ அது எந்த நாடாக இருந்தாலும் சரி விட மாட்டோம். அப்போ மேற்காசியாவிலிருந்து பெருமாறியான எண்ணெய்களும் கச்சா எண்ணெய்களெல்லாம் போகிறது நின்று போச்சு. அது உலகத்துக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியாவுக்கும் அஃப்கோர்ஸ் நமக்கும் பெரிய பாதிப்பு. அதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஒரு அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். இந்த 1 மாதத்துக்குள் பிரச்சனை சால்வ் ஆக வேண்டும் என்று நம்ம பிரார்த்திப்போம். இல்லை என்றால் இது ஒரு பெரிய அளவில் ஒரு கிரைசிஸாக மாறும். ரொம்ப நன்றி சார். ஈரான் நடக்கக்கூடிய இஷ்யூவை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அமெரிக்கா கிட்டத்தட்ட பணிந்து வரக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் வந்து அனுமதி தர மாட்டோங்கிற ஈரான் வந்து ரொம்ப ஸ்டபோனாக இருக்காங்க. அமெரிக்காவுடைய குடிமை ஈரான் கையில் இருக்குது. குறிப்பாக ஈரானில் வந்து சைனா, ரஷ்யா பேஸ் அமைந்து விட்டால் மிகப்பெரிய த்ரெட் அமெரிக்காவுக்கு அப்படின்னு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் ரீதியாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றிகளையும் சார்.